வணக்கம். இன்னைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட அந்த தமிழ் யூடியூப் காணொளியோட எழுத்து வடிவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுல விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட அவையில இருந்தாரே அந்த புகழ்பெற்ற விடகு கவி தெனாலிராமன். அவரோட கதைகளை பத்தி நிறைய தகவல்கள் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நாம அந்த கதைகளுக்குள்ள தான் கொஞ்சம் ஆழமா போக போறோம். தெனாலிராமன் எப்படி அவரோட அறிவாலையும் அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நகைச்சுவையாலையும் அரசரையும் மத்தவங்களையும் கவர்ந்தாரு, சில சமயம் எப்படி சிக்கலிருந்து தப்பிச்சாருன்னு எல்லாம் இந்த உரையாடல்ல பார்க்கலாம். முக்கியமா அந்த காணொளியில் இருக்கிற தகவல்களை வச்சு தெனாலியோட புத்திசாலித்தனம் ஏன் இன்னைக்கும் நம்மளை ஈர்க்குது, அந்த கதைகள்ல மறைஞ்சிருக்கிற நுணுக்கங்கள் என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் தோண்டி துருவி பார்ப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? நீங்க கொடுத்த தகவல் படி விஜயநகரம்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அத கிருஷ்ணதேவராயர் ஆண்டு வந்திருக்கார். அவர் ரொம்ப வலிமையானவர், நல்ல மன்னர். அது மட்டும் இல்லாம கலைகளையும் அறிஞர்களையும் ரொம்ப ஆதரிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. இதுவே தெனாலிராமன் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. விஜயநகரம் அந்த காலத்துல கலை, இலக்கியம், அப்புறம் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விவாதங்களுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசவையில ஒரு விகடகவி, அதாவது நகைச்சுவை சொல்ற அறிஞரோட பங்கு சும்மா சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல. அவங்க நகைச்சுவை மூலமா சில சமயம் ரொம்ப கஷ்டமான உண்மைகளை கூட, இல்ல நிர்வாகத்துல இருக்கிற குறைகளை, ஏன் மனுஷங்களோட போலித்தனத்தை கூட மன்னரோட கவனத்துக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான வேலையை செஞ்சாங்க. நீங்க சொன்ன அந்த காணொளி தகவல் படி பிரதானி அப்பாஜி மாதிரி வேற சில முக்கியமான ஆட்களும் அந்த அவையில இருந்திருக்காங்க. ஓ, அப்போ ஒரு போட்டி இருந்திருக்குமா? ஆமா, ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சூழல்ல தெனாலி தன் புத்தியால அவங்களையும் சில சமயம் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காணொளியில சொல்ற மாதிரி தெனாலி ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர். எடுத்த எடுப்புலயே ஒரு ராஜசபைக்குள்ள ஈஸியா போயிடல. ஆரம்பத்துல அங்கிருந்த காவலர்கள் அவரை உள்ளே விடலையாம், தடுத்திருக்காங்க. அப்புறம்தான் அவர் அவரோட திறமையை காமிச்சு எப்படியோ அரசரோட கவனத்தை ஈர்த்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது அவரோட பயணத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தெனாலியோட செயல்கள் மேலோட்டமா பார்க்கும்போது சில சமயம் வேடிக்கையா தோணலாம், ஏன் கொஞ்சம் குறும்புத்தனமா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால ஆழமான உலக அறிவு, சமயோசித புத்தி, அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு செயல்படுற திறமை, இதெல்லாம் ஒழிஞ்சிருக்கும். இதை நாம கவனிக்கணும். ஆரம்பத்துல அவர் சும்மா எடை போட்டவங்க கூட அப்புறம் அவரோட திறமைய பார்த்து நிச்சயம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இதுதான் அந்த தெனாலிராமன் கேரக்டரோட ஒரு மைய அம்சம்னே சொல்லலாம். தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்கன்ற மாதிரி. அப்போ அவரோட அந்த சமயோசித புத்தியை காட்டுற ஒரு கதைக்கு வருவோமே. நீங்க கொடுத்த தகவல்ல இருந்த அந்த போலி சாமியார் கதை. ஒரு தடவை கிருஷ்ணதேவராயரோட சபைக்கு ஒரு முனிவர் வந்தாராம். பெரிய தாடி, காவியோட, கையில கமண்டலம் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க அப்படியே அசல் முனிவர் மாதிரியே இருந்திருக்காரு. தோற்றம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, மன்னர்கிட்ட பேசி தனக்கு இறந்த காலம், எதிர்காலம் எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ப வச்சுட்டாரு. மன்னரோட போன ஜென்மத்தை பத்தி கூட விலாவரியா சொல்றேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. இது சைக்கலாஜிக்கலா பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பொதுவாவே மனுஷங்க, குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்க, தங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. எதிர்காலம் தெரியறது, அமானுஷ சக்தி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றவங்கள கொஞ்சம் ஈஸியா நம்பிடுற ஒரு மனநிலை இருக்கும். அந்த முனிவரோட தோற்றமோ அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் மன்னரை கவர்ந்ததுல பெரிய ஆச்சரியம் இல்ல. இது மனுஷ இயல்புதான். மன்னரும் நம்பி உடனே தெனாலிராமனை கூப்பிட்டிருக்காரு. ராமன் அந்த முனிவரை ஒரு பார்வை பார்த்திருக்காரு. ஆமா, ஒருவேளை அவர் முகத்திலே எதையோ கணிச்சிட்டாரோ என்னவோ. அப்புறம் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. நேரா போய் அந்த முனிவரோட தாடியில இருந்து ஒரே ஒரு முடியை பிடுங்கிட்டாரு. அடேங்கப்பா! எல்லோரும் அதிர்ச்சியா பார்க்க கையில அந்த முடியை வச்சுக்கிட்டு, இது சாதாரண முடி இல்ல, இது சொர்க்கத்திலிருந்து எனக்கு கிடைச்ச மந்திர முடி, நினைச்ச வாரம் எல்லாம் தொருன்னு சத்தமா சொல்லியிருக்காரு. இங்கதான் தெனாலியோட அந்த தந்திரமே இருக்கு. கவனிங்க, அவர் நேரடியா முனிவரை பார்த்து நீ போலி, உனக்கு சக்தியே இல்ல அப்படின்னு சொல்லல. ஆமாமா, அப்படி சொல்லியிருந்தா ஒருவேளை மன்னர் அந்த முனிவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையால தெனாலி மேல் கோவப்பட்டிருக்கலாம். அதுக்கு பதிலா முனிவர் யூஸ் பண்ண அதே டெக்னிக், அதாவது நம்ப முடியாத சக்திங்கிற கான்செப்டையே அவருக்கு எதிரா திருப்புறாரு. உங்கிட்ட அமானுஷ சக்தி இருந்தா என் கையில இருக்கிற இந்த சாதாரண முடியோட சக்தியை நீ நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான சவால். ஓஹோ! அந்த போலீஸ் சாமியாரால அதுக்கு மேல ஒன்னும் பேச முடியல. அவரோட ஏமாத்து வேலை வெளியே வந்துருச்சு. இது சும்மா குறும்பு இல்ல, ரொம்ப நுட்பமான ஒரு சைக்காலஜிக்கல் மூவ். ஆஹா!
அப்போ அது வெறும் தாடியை பிடுங்கினதில்ல, அது ஒரு கணக்கு போட்ட செயல். சரி, இது மன்னரை கவர்ந்த செயல். ஆனா அடுத்ததான் நம்ம பார்க்க போற கதையில மன்னருக்கே தெனாலி மேல கோபம் வந்துருது. நீங்க ஷேர் பண்ண அந்த காணொளியில ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்ன காரணம்னு அதுல இல்ல, மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு 15 கசையடி கொடுக்க உத்தரவு போட்டதா இருக்கு. ம். இது அரசவையோட அந்த பவர் ஸ்ட்ரக்சரையும் அதோட யதார்த்தத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. தெனாலிராமன் மன்னருக்கு எவ்வளவு வேண்டியவரா இருந்தாலும் சரி, புத்திசாலியா இருந்தாலும் சரி, அவைக்கு தேவையானவரா இருந்தாலும் சரி, அவர் மன்னரோட அதிகாரத்துக்கு கீழே தான். மன்னரோட கோபம் என்கிறது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும், அந்த காலத்துல இது மாதிரி தண்டனைகள் எவ்வளவு சாதாரணமாவும் கடுமையாவும் இருந்திருக்கலாம்னு நம்மளால யோசிக்க முடியுது. தண்டனையை மறுக்காம ஏத்துக்கிட்ட ராமன் மன்னர்கிட்ட ஒரு வினோதமான கோரிக்கை வச்சார். இந்த 15 கசையடி தண்டனைய தன்னோட ஷேர் பண்ணிக்க ஒருத்தரை கூப்பிட அனுமதி கேட்டாரு. அப்படியா? ம். யார கூப்பிடுறா? மன்னரும் ஒருவேளை இவன் யார துணைக்கு கூப்பிட போறான்னு யோசிச்சாரோ என்னவோ, சரின்னு சொல்லிட்டாரு. ராமன் யார தேர்ந்தெடுத்தாருங்கிறதுலாம் இதுல ஹைலைட்டே. ஆரம்பத்துல அவர் அரசவைக்குள்ள விடாம தடுத்தாங்களே அந்த காவலர்கள், அவங்கள தான் கூப்பிட்டாரு. அடடே. அவங்கள கூப்பிட்டு தனக்கு கிடைச்ச தண்டனைய பாதியா, அதாவது ஆளுக்கு 7.5 அடியா பிரிச்சு எடுத்துக்க சொன்னாரு. ஹஹா, இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒன்னு, தெனாலி ரொம்ப புத்திசாலித்தனமா தனக்கு கிடைச்ச முழு தண்டனையில இருந்தும் தப்பிச்சிட்டாரு, பாதி அடி கூட வாங்கல. ஆமா. 2, தனக்கு முன்னாடி தொல்லை கொடுத்த காவலர்களை பழி வாங்குறாரு. ஆனா அதுவும் எப்படி? நேரடியா இல்லாம மன்னரோட உத்தரவு மூலமாவே சட்டப்படியே செய்றாரு. சரிதான். 3, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினா அது திரும்பி வருங்கிற மாதிரி ஒரு பாடத்தையும் அங்க இருந்தவங்களுக்கு மறைமுகமா உணர்த்துறாரு. இது எல்லாத்தையும் அவர் ஒரு நாடக பாணியில சபையோர சிரிக்க வைக்கிற மாதிரி செய்றாரு. இதுதான் தெனாலியோட ஸ்பெஷாலிட்டி. பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்ல, அதை ஒரு கலையா மாத்துறது. தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கே இவ்ளோ பிளானிங்கா? இது அசாதாரணம் தான். கோவத்தை தாண்டி சில சமயம் அறிவு சார்ந்த சவால்களையும் அவரை பேஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? இன்னொரு சமயம் சாது கங்காதரர்னு ஒரு பெரிய பண்டிதர் அரசவைக்கு வந்ததா உங்க தகவல்ல இருக்கு. தனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு ரொம்ப கருவ பிடிச்சவராமா அவர். கிருஷ்ணதேவராயரோட அவையில இருந்த பண்டிதர்களுக்கு ஓப்பனா சேலஞ்ச் விட்டுருக்காரு, விவாதத்துக்கு வாங்கன்னு. ஆமா, அது மாதிரி சம்பவங்கள் அந்த காலத்து அரசவைகள்ல சகஜமா நடக்கும். வெளியில இருந்து வர பண்டிதர்கள் தங்களோட புலமைய காட்டவும் மன்னர்கிட்ட பரிசு வாங்கவும் இப்படி சவால் விடுவாங்க. இது அந்த அவையோட அறிவாற்றலையும் அங்க இருக்கிற அறிஞர்களோட திறமையும் டெஸ்ட் பண்ற மாதிரி. மன்னருக்கும் அவரோட சபை அறிஞர்களுக்கும் இது ஒரு கௌரவ பிரச்சனை கூட. தோத்துட்டா அது அவைக்கே அசிங்கம். மத்த பண்டிதர்கள்லாம் தயங்கி நின்னப்போ தெனாலிராமன் இந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. ஆனா விவாதத்துக்கு வரும்போது அவர் கையில ஒரு புஸ்தகமோ ஓலைச்சுவடியோ இல்ல. அதுக்கு பதிலா பட்டு துணியால நல்ல சுத்தின ஒரு மரக்கட்டைய கொண்டு வந்திருக்காரு. மரக்கட்டையா? ஆமா. இது என்னன்னு அந்த பண்டிதர் கேட்டப்போ, இது திலகாஷ்ட மகிஷபந்தனம்ங்கிற ரொம்ப அபூர்வமான, உலகத்துல யாருக்குமே தெரியாத ரொம்ப ரொம்ப பழமையான நூல்னு சொல்லியிருக்காரு. அதுல இருக்கிற நுட்பங்களை பத்தி விவாதிக்க தயாரான்னு கங்காதரரை கேட்டிருக்காரு. இதுக்கு பின்னால இருக்கிற அந்த நகைச்சுவையும் தந்திரமும் அபாரம். தில காஷ்டம் மகிஷபந்தனம், இத பிரிச்சு பார்த்தா திலம்னா எள்ளு, காஷ்டம்னா கட்டை, மகிஷம்னா எருமை, பந்தனம்னா கட்டுறது. ஓ, அப்போ எள்ளு கட்டையால எருமைய கட்டுறதா? அதேதான். எள்ளுக்கட்டைய வச்சு எருமைய கட்டுறதுன்னு அர்த்தம் வரும். உண்மையில அப்படி ஒரு நூலே கிடையாது. அது வெறும் வார்த்தை விளையாட்டு. ஆனா அவ்ளோ பெரிய பண்டிதர்னு தன்னை சொல்லிக்கிட்ட கங்காதரருக்கு, ஐயோ இப்படி ஒரு நூலை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு ஒத்துக்க அவரோட கர்வம் இடம் கொடுக்கல. ஆமா, அது கஷ்டம்தான். அதே சமயம் இல்லாத ஒரு நூலை பத்தி எப்படி விவாதம் பண்றதுன்னும் தெரியல. என்னாச்சு, அவர் அப்படியே திகைச்சு போய் விவாதிக்க முடியாம தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அவைய விட்டு போயிட்டாரு. இங்க தெனாலிராமன் எப்படி ஒரு பொய்யான விஷயத்த வச்சும் எதிராளியோட கர்வத்தையும் ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணியும் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவல் இன்டிமிடேஷன் மூலமாவும் ஜெயிச்சாருங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இல்லாத நூலை வச்சு ஒரு பண்டிதரை தோற்கடிக்கிறது, இது புத்திசாலித்தனத்தோட உச்சம். சரி, அடுத்து ரோஜா தோட்ட கதைக்கு வருமோ? வசந்த காலத்துல விஜயநகரத்து அரசரோட ரோஜா தோட்டம் பூத்து குலுங்கி ரொம்ப அழகா இருந்ததா நீங்க ஷேர் பண்ண தகவல்ல சொல்லியிருக்கு. மன்னருக்கு அந்த தோட்டத்து மேல அப்படி ஒரு பெருமையும் பிரியமும். அதனால யாருமே அந்த தோட்டத்துல இருந்து ஒரு பூவை கூட பறிக்க கூடாதுன்னு கடுமையான ஆர்டர் போட்டிருந்தாரு. மீறினா பயங்கர தண்டனை. அரசர்களோட பெருமையும் அந்த உடைமை உணர்வும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தெரியும். ஒரு பூந்தோட்டமா இருந்தாலும் அது அரசரோடது, அவரோட ஆணை அங்க நடக்கணும். அவரோட சொல்ல மீறுறதுங்கிறது அவரோட அதிகாரத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி.
அதனால அந்த கட்டளை அவ்வளோ கடுமையா இருந்ததுல ஆச்சரியம் இல்ல. ஆனா நம்ம தெனாலிராமன் ஒரு நாள் அந்த தோட்டத்துல நின்னு ரோஜா பூவை பறிக்கும்போது காவலர்கள் கிட்ட கையும் களவுமா மாட்டிட்டாரு. ஐயோ! விஷயம் நேரா மன்னர்கிட்ட போச்சு. மன்னருக்கு சொல்ல முடியாத கோவம். ஏன் கட்டளையே மீறிட்டியான்னு தெனாலிய தண்டிக்கணும்னு உறுதியா முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அப்போ தெனாலி என்ன சமாதானம் சொன்னாருங்கிறது தான் இந்த கதையோட ஸ்பெஷல். அவர் மன்னர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நான் எனக்காக இந்த பூக்களை பறிக்கல. அப்புறம் எதுக்கு? நான் தோட்டத்துக்குள்ள போனப்போ இந்த ரோஜா பூக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி உங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்துச்சு. நம்ம மன்னர் சரியில்லை, அவர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிச்சு. பூக்கள் பேசிச்சா? அதான் தெனாலி சொல்றாரு. அதை கேட்டு எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. எப்படி என் மன்னரை பத்தி நீங்க பேசலான்னு கேட்டு அவங்கள கண்டிக்கிறதுக்காகவும் உங்ககிட்ட நேர்ல கொண்டு வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். பாத்தீங்களா? அந்த கற்பனை வளத்தையும் சமயோசிதத்தையும் ஒரு சுத்தமா நம்ப முடியாத அபத்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. ஆனா அதோட நோக்கம் உண்மைய சொல்றதில்ல, மன்னரோட கோவத்தை தணிக்கிறது. பூக்கள் பேசுமா என்ன? ஆனா அந்த விளக்கத்துல இருந்த நகைச்சுவையும் மன்னர் மேல விசுவாசத்தை காட்டுற மாதிரி இருந்த தோரணையும் மன்னரை கண்டிப்பா சிரிக்க வச்சிருக்கோம். ஆமா, கோவம் போயிருக்கும். கோவம் போய் சிரிப்ப வந்ததும் தண்டனைங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடுச்சு. இதுதான் சூழ்நிலைய தனக்கு சாதகமா மாத்திர அவரோட அந்த அபாரமான திறமை. இது மாதிரி புத்திசாலித்தனமான செயல்களுக்காக மன்னர் அவரை பாராட்டி பரிசும் கொடுத்திருக்காரு. நீங்க ஷேர் பண்ண அந்த தகவல்ல ஒரு தடவை நகரவலம் போனப்போ மன்னர் தெனாலிராமனுக்கு 10,000 பொற்காசுகள், தகவல்ல 10,000 பொன் காசுகள்னு இருக்கு, கொடுத்ததாக கூட ஒரு குறிப்பு இருக்கு. 10,000 பொற்காசுகளா? ஆமா, இது அவரோட மதிப்பை அரசபையில காட்டுது இல்லையா? நிச்சயமா 10,000 பொற்காசுகள்ங்கிறது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய தொகை. இது தெனாலிராமன் சும்மா ஒரு வேடிக்கையாளா மட்டும் பார்க்கப்படல. அவர் அரசரோட நம்பிக்கைக்குரியவராகவும் மதிப்புக்குரிய ஒரு ஆலோசகராகவும் ஒரு இன்டெலெக்சுவலாவும் இருந்திருக்காருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்று. நகைச்சுவை ஒரு கருவிதான், ஆனா அதுக்கு பின்னால இருந்த அந்த அறிவு கூர்மைக்கும் விசுவாசத்துக்கும் தான் உண்மையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆகா, நீங்க ஷேர் பண்ண இந்த யூடியூப் காணொளி தகவல்கள்ல உள்ள கதைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது? தெனாலிராமனோட அந்த கூர்மையான புத்தி, பிரச்சனைகளை வழக்கமான வழியில இல்லாம வித்தியாசமா கிரியேட்டிவா சமாளிக்கிற திறமை, ஆமா, அப்புறம் நகைச்சுவை உணர்வை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமான, ஏன் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையை கூட ஈஸியா தாண்டி வர்றது. கரெக்ட். போலித்தனத்தையும் கருவத்தையும் ரொம்ப சாமர்த்தியமா அம்பலப்படுத்துறதுன்னு பல விஷயங்களை நாம கவனிக்க முடியுது. இது வெறும் கதைகள்ங்கிறத தாண்டி அறிவு கூர்மையும் சரியான நேரத்துல வர்ற நகைச்சுவை உணர்வும் எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல்ஸா இருக்க முடியும்னு நமக்கு தெளிவா காட்டுது. மிக சரியா சொன்னீங்க. இது உங்களுக்கும் எங்களுக்கும் கூட பொருந்தும். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த கதைகள் இன்னிக்கும் ஏன் நம்ம கிட்ட உயிரோட இருக்கு? ஏன் நாம இன்னைக்கும் இதை ரசிச்சு படிக்கிறோம், பேசுறோம்? ஏன்னா அது பகுத்தறிவு, அதாவது ரேஷனல் திங்கிங். அதிகாரத்தை புத்திசாலித்தனமா எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு பிரச்சனைய இல்ல ஒரு சூழ்நிலைய நாம பாக்குற பார்வையோட முக்கியத்துவம், இந்த மாதிரி காலத்தால் அழியாத பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமா, இது வெறும் பொழுதுபோக்குக்கான சிரிப்பு கதைகள் மட்டும் இல்ல, வாழ்க்கை பாடங்களும் கூட. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வுகள் பத்தி வேற என்னென்ன ஆழமான சமூக விமர்சனங்களை மறைமுகமா ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட சிம்பிளான வேடிக்கையான கதைகளுக்குள்ள எப்படி இவ்ளோ நுட்பமான செய்திகளும் பார்வைகளும் புதைஞ்சிருக்க முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.